வணக்கம். நான் சைதே மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். கத்தி எடுத்தது நாங்கோ, கண்ணீர் விட்டதும் நாங்கோ. ஆனால் இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் கூட விசனமே இல்லைங்க. இப்படி ஒரு ஷார்ட் வீடியோ காலையில் போட்டிருந்தேன். அதை பார்த்தீங்களா பார்க்கலையா? அத்தொட்டி இதை சொன்னேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காயம்தான். வெங்காயத்தை பற்றி தான். இது சமயத்தில் ஆகாயத்தில் ரெக்க கட்டி பறப்போம். பின்னாலேயே நம்ம ஓட முடியாது. அது இன்ன நோவை குறைச்சாலும் நம்ம வெங்காயத்தை குறைச்ச ஆகணும்னு சொல்லிட்டு விலை ஏறிடுச்சுன்னுட்டு வெங்காயத்தை குறைச்சிப்போம். அவ்வளோதான். இந்த வெங்காயத்துக்கு என்னென்ன குணம்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இதில் வந்து பொட்டாசியங்குது, கால்சியங்குது, அயனு, பாஸ்பரஸ்ஸு, பல அயனு, பாஸ்பரஸ்ஸு, அப்போல இம்மாங்குணம் இருக்குது. அதுக்கு கால்சியங்குது, விட்டமின் ஏ, சி, B6 இதெல்லாமே இருக்குது இந்த வெங்காயத்தில். இது இன்னும் நம்மளுக்கு நன்மை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கால் எதனா வீக்கம் எதனா லேசாக அடிபட்டு வீக்கம் இருந்ததுனாக்கா அதுக்கு இந்த வெங்காயத்தை அரைச்சி பத்து போடுவாங்க. சுக்கு ரத்தக்கட்டு இருந்ததுன்னா சுக்கு அரைச்சி பத்து போடுவாங்க. வெங்காயத்தை வந்து லேசாக வீக்கம் இருந்துச்சுனாக்கா அதையும் பத்து போடுவாங்க. அது இன்னும் நோவுன்னு தெரிஞ்சு முதல்ல இதை போட்டுக்கிறது. அது கேட்கலைனாக்கா உடனே எதுனா எலும்பு எதுனா முறிஞ்சுக்குதா, நர சதை எதனா விலகி இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறது. இந்த வீக்கத்துக்கு பத்து போடுவாங்க. அப்பால் பார்த்தீங்கன்னாக்கா தசை பிடிப்பு விலகி இருந்ததுனாக்கா பத்து போடுவாங்க. அப்பால் வந்து இது வந்து செரிமானத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்பால் இது வந்து இதயத்துக்கும் பாதுகாப்பானதுன்னு சொல்கிறாங்க. அப்பால் பார்த்தீங்கன்னாக்கா எலும்புக்கு பல்லுக்கு எல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. எதுனா சாப்பாடு ஒவ்வாமல் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க வெங்காயம் தின்னாக்கா. 1/4 கிலோ வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி உப்பு போட்டு வதக்கிட்டு எண்ணெய் கொஞ்சமாக விட்டு வதக்கிட்டு அதை தொட்டுக்குன்னு ஒரு சட்டி கஞ்சி குடிக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அம்மா டேஸ்ட்டாக இருக்கும் அது. வெறும் வெங்காயம் எண்ணெய் போட்டு வதக்கி உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு சாப்பிட்டாக்கா கஞ்சி அப்படி இழுக்கும். அப்பால் என்னன்னா உணவு ஒவ்வாமல் சொல்லிட்டேன். எலும்பு பல்லு எல்லாத்துக்கும் நல்லது. புற்றுநோய்க்கே இது எதிர்த்து போராடும். புற்றுநோயவே எதிர்த்து போராடும் ஆன்றாங்க. அப்பால் பார்த்தீங்கன்னாக்கா தலைவலி, அதான் சொன்னேன். காலில் வீக்கம் இருந்தாலே பத்து போடுவாங்க. வலி இருந்தாங்க. தலைவலிக்கு பத்து போடுறவங்கள நிறைய பேர் பார்த்துருக்குறேன் நான். வெங்காயத்தை தான் அம்மியில் தட்டி அதை அப்படியே இங்கே தலையில் இல்லை நெத்தியில் பத்து போடுவாங்க. அப்பால் என்ன பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு சொன்னேன். சர்க்கரையோட அளவு கூட கட்டுப்பாட்டில் வைக்கிதுன்றாங்க. நான் தெரில உண்மையா பொய்யா தெரில. சர்க்கரையோட அளவே கட்டுப்பாட்டில் வைக்கிதுன்றாங்க. அப்பால் வந்து காயம், சொறி, வீக்கம் இதெல்லாமே சொன்னது தான். காய்ச்சல்னால் ஜுரம், சைனஸு இதுக்கெல்லாமே வெங்காயம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. சளி இருந்ததுனாக்கா அது கெட்டியாக இருந்ததுன்னு வைங்க, அது வெளியேறாமல் இருமலாக வந்துன்னே இருந்தாக்கா நைட் பட்ட உடனே ரொம்ப அவஸ்தை பண்ணும். பகலில் உட்காந்துன்னு இருக்கிறப்பெல்லாம் லேசாக இருமி சளி வெளியே வந்துடும். ஆனால் நைட்டு படுத்த உடனே அவங்கள தூங்கவே விடாது.
அந்த நேரத்தில் என்னென்னா சளி வந்து உங்களுக்கு கிருமி எதுவும் இல்லாத வெறும் சளியாக இருந்தால் சளி பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. எங்கெங்கேயே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு சளி பிடிக்கிறது உண்டு. அப்படி சளி பிடிக்க சொல்ல இந்த மாதிரி இருந்ததுனாக்கா என்ன பண்ணணும், சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு நரன்னு ஒரு 2 வெங்காயம் மென்று முழுங்கினாக்கா நல்ல தூக்கம் வரும். இந்த இருமலும் அப்போதைக்கு விட்டுரும். ஆனால் வந்து சளி வந்து கெட்டியாக இருந்தால் நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடாது, அதை டாக்டராண்டா காமிக்கணும். சளி லூஸாக இருந்து வெளியேறுது ஆனால் ஒன்றும் இல்லை. ஆனால் கூட அடிக்கடி ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை நடுவில் கேப்பே இல்லாமல் சளி பிடிச்சாக்க கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். அது முக்கியம். சளி வெளியே வந்துடுதுன்னெல்லாம் இருக்கக்கூடாது. 10 நாள் அப்படி கேப்பே இல்லாத இருந்ததுனால நம்ம கண்டிப்பாக பார்க்கணும், நுரையீரலை பாதுகாக்கணும். அது அப்பால வந்து செரிமானத்துக்கு நல்லது, கண் பார்வைக்கு நல்லது, அப்பால முடிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தில் ஷாம்பு, சின்ன வெங்காயம் ஃப்ளேவரில் ஷாம்புவே வருது. நம்ம சின்ன வெங்காயத்தை தலையில் நல்லா அம்மிலையோ மிக்சிலையோ நசுக்கிட்டு தலையில் தடவின்னு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்பால குளிக்கலாம். இப்போ யாருக்குமே முடி கொட்டாத இல்லை, உடம்புல சரியில்லை, ரத்தமெல்லாம் சரியே இல்லை. அப்போல்லாம் எது நல்லா இருக்கும், எதுவும் நல்லா இல்லை. கண் பார்வைக்கு நல்லதுன்றாங்க, தலைமுடிக்கு நல்லது, இப்படி பல விதங்களுக்கு நல்லது இது. முடி ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதோட என்னன்னா மன அழுத்தத்துக்கு நல்லதுன்றாங்க. நான் மன அழுத்தம் இருந்தது, அது தெரியவே செய்யாது, எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு நல்லா அப்போல்லாம் வெங்காயம் வதக்கிட்டு வயிறு தான் சரி. மன அழுத்தம் இருந்தால் ஒரு அவஸ்தை 2 அவஸ்தை இருக்காது, அவ்வளோ அவஸ்தைங்க இருக்கும், அவ்வளோ அவஸ்தை இருக்கும். நான் சின்ன வயிறு சரி இருக்காது, அதனால என்ன பண்ணுவேன், நான் இந்த குழம்பு அது இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவேன். பச்சையாகவே இருக்காது, நல்லா லேசாக உப்பு போட்டு வதக்கிட்டு நானுமே அது மாதிரி கஞ்சி சுடு சோறில் தண்ணி ஊற்றி சாப்பிடுவேன். எனக்கு இன்னும் மன அழுத்தம் குறைஞ்சது இல்லை, மாத்திரை தான் சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். ஒரு 4 வருஷமாக மன அழுத்தம் இருந்து நடுவில் ஒரே 1 மாதம் விட்டுட்டேன். அது என்னை வேற திசைக்கு இழுத்துன்னு போயிடுச்சு. இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்து பேசின்னு இருக்கிறோன்னா அது தெய்வ செயல் தான், அவ்வளோதான். மாத்திரை விட்டுறக்கூடாது. மன அழுத்தம் இருந்தால் பலவிதமான அவஸ்தை இருக்கும், அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுன்னு டாக்டராண்ட போகணும். முத்த விடக்கூடாது. அதிகமான கோபம் வருதா பார்க்கணும். எனக்கெல்லாம் கோபமே வராதுங்க. நான் சின்ன வயசுலேருந்தே குட்டி அப்படி வளர்ந்தவர் நான், எனக்கு கோபமே வராது. ஆனால் மன அழுத்தம் தான் வந்தது. அதை அடக்கி, எனக்கு கோபம் ஆத்திரம் எல்லாத்தையும் அடக்கி வச்சுருந்ததுனாலே மன அழுத்தம் வந்ததோ என்னவோ தெரில. அப்பால இந்த மன அழுத்தத்துக்கும் நல்லதுன்றாங்க. நான் அம்மா வெங்காயம் தான் சாப்பிட்டேன், அதோட இப்போ மாத்திரை தான் சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். அது போக பச்சை வெங்காயம் சாப்பிட்டோன்னு வைங்களேன், கண்டிப்பாக நெஞ்சு எரியும். யாருக்குமே நெஞ்சு எரியும் பச்சை வெங்காயம் தின்னாக்கா. இப்போ நம்ம அதை என்னென்ன இருக்குன்னு சொல்லுவோம், கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்குதில்ல. அப்போ அதெல்லாம் வந்து வேலையை தான் செய்யும். நம்ம அதை சமைச்சு நல்லா கழுவிட்டு நல்லா சமையல் பண்ணி சாப்பிடணும். நெஞ்சு எரியும். அப்புறம் வந்து மலச்சிக்கல் உண்டாகுன்றாங்க, மலச்சிக்கல் உண்டாகும். அப்புறம் வந்து இது இது நம்ம வெங்காயம் துண்ணாக்கா வந்து வாசனை இருக்கும். அந்த வாசனை அது பிடிக்குமா யாருக்காவது? வெங்காய வாசனை பிடிக்காது. அதனால வந்து அந்த கெட்ட வாசனை இருக்கும். மூளையோட செயல்பாடு கூட மாறுன்றாங்க, என்னன்னே தெரில.
அந்த பக்கமும் சொல்கிறாங்க, இந்த பக்கமும் சொல்கிறாங்க. அப்பால வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கெட்டது. வெங்காயத்தை பச்சையாக துண்ணா என்னன்னு, ஆமாம், வெங்காயம் சாப்பிட்டா நல்லது தான். அதை சமையல் பண்ணி சாப்பிட்ணும், அளவாக சாப்பிட்ணும். ஒரு வெங்காயமே ஒரு சமையலாக ஆகாது இல்லை. நம்ம இன்னைக்கு தக்காளி, வெங்காயம், இது காய்கள், இது எந்த காயாக இருந்தாலும் அது கூட இது வருது. என்ன குழம்பு வச்சா கூட அது கூட இந்த தக்காளி வெங்காயம் வருது. டெய்லி நம்ம சாப்பிட்றோம், ஆனால் சமையல் பண்ணி சாப்பிட்றோம். அப்போல்லாம் வந்து இந்த தேங்காயெல்லாம் டெய்லி சேர்த்துக்கிறோம்னா அது என்ன சமைக்கிறோன்றதை பொறுத்து. பொரியலுக்கெல்லாம் தேங்காய் போட்டால் தான் சும்மா பார்க்கறதுக்கு வெறியன்னு இருக்கும். இதை போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும். தேங்காய் துருவில் போட்டால் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். அதெல்லாம் இப்போ இப்படி டெய்லி வந்து இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளி சேர்க்காதுன்னு வாங்க, சிறுநீரகத்தில் கல் இருந்ததுன்னு டாக்டர்கிட்ட போனோம்னா தக்காளி சேர்க்காதுன்னு வாங்குவோம். இப்படி ஒவ்வொன்றுமே நம்ம அளவாக தான் சாப்பிடணும். இப்போ வெறும் தக்காளி சாதம், வெறும் தக்காளி குழம்பு அந்த மாதிரிலாம் வைக்காத. ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு சமையலுக்கு ஒரு தக்காளி போட்டோமா, 4-5 வெங்காயத்தை வெட்டி போட்டு வதக்கணுமா ஆன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லது. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெங்காயம் வந்து நம்ம சேர்க்காத சமையல் பண்ணவே மாட்டோம். ஆனால் வந்து எதுனா விரதம் நோம்பி இருந்ததுனாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், அன்னைக்கு வந்து முழுசாக பட்னி இருக்கணும். அப்படி இருக்க சொல்ல நம்மளுக்கு வந்து இந்த சாப்பாட்டில் வந்து இல்லை என்னால் முடியல, குழந்தைங்க, உடம்பு சரியில்லாதவங்க, வயசானவங்க, இல்லையா நல்லா இருக்கும்போதே என்னால் நோம்பி இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாக்கா அன்றைக்கி வந்து அந்த வெங்காயம் வெள்ளைப்புடு இத்தை மட்டும் தவிர்த்துட்டு செய்கிறது இருக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையானது. அது வந்து குணங்களை தூண்டக்கூடியது. அதனால தான் அந்த விரதம் இருக்கிறப்போ, நோம்பி பிடிக்கிறப்போ அது அந்த வெங்காயத்தை விட்டுறணும். வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அது மாதிரி இந்த வெங்காயம் வந்து துறவு வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு வெங்காயம் நல்லது இல்லைன்றாங்க. அப்போ என்ன புரிஞ்சிச்சா? அப்போ வந்து நம்ம துறவுன்றது மட்டும் இல்லாத ஒரு நாள் நோம்பி பிடிச்சோம்னா கூட அன்னைக்கு வந்து வெங்காயம் இல்லாத சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அவ்வளோதான். மூளையோட செயல்பாட்டை பாதிக்கும். பச்சையாக சாப்பிட்டா வெங்காயமே பாதிக்கும் இல்லை. வெங்காயத்தில் கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, விட்டமின் B6, C, A இருக்குது, அயன் இருக்குது, இதெல்லாமே இருக்குது, சோடியம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அப்போல்லாம் என்னென்னா நல்லது இல்லை ஆன்னு சொல்கிறது வந்து இந்த பச்சை வெங்காயத்தை சேர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது. பொதுவாகவே நல்லது. துண்ணா நெஞ்சு எரியும், அப்போல்லாம் இந்த வேறு பிரச்சனைலாம் இருக்குதுன்றாங்க. அதனால் அதை விட்டுறது நல்லது, பச்சை வெங்காயத்தை. மற்றபடி சமையலில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்குறப்போ என்னென்ன நன்மைலாம் வருதுன்னு சொன்னேன் நான். இருதயத்தை பாதுகாக்குது, ஹை ப்ரெஷரை லெவலாக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. இது அந்த வீக்கம் இருக்கிறது, தலைவலி இருக்கிறது, அப்பால் வந்து ஒவ்வாமல் இருக்கிறது, இதெல்லாமே இது செய்யும், சரி பண்ணும். காய்ச்சல், சைனஸ்ஸு, செரிமானம், அப்புறம் வந்து செரிமானம் மேம்படுது, முடி ஆரோக்கியம், தலைமுடி ஆரோக்கியம், இதெல்லாமே செரிமானம் மேம்படுது, தலைமுடி ஆரோக்கியம் பேணி காப்பாற்றுது இந்த வெங்காயம்னு சொல்கிறாங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாம் ஒன்று தான். எரிகிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் அப்படி தான். இன்னைக்கு வெங்காயத்தை பற்றி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். நான் நாளைக்கு எதுனா ஒன்று பார்க்கலாம். அப்போல வரேன்.